நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல நான் கருப்பு கண்ணாடி போட்டு தான் பேசப் போறேன். என்ன காரணம் அப்டின்னா, பல நேரங்கள்ல ஒரே மாரி வெளிச்சத்துல பார்த்து பேசுறதுக்கும், கருப்பு கண்ணாடி போட்டுன்னு பார்க்கும்போது எல்லாமே கருப்பா தான் தெரியுதான்னு பார்த்தா, சத்தியமா கருப்பா தெரியல. இருக்கிற நிறம் அப்படியே தான் தெரியுது. என்ன கொஞ்சம் டார்க்கா தெரியுது அவ்வளோதான் விஷயம். வாழ்க்கையிலும் அப்படிதான். சில நேரங்களில் சில மனிதர்கள் மாரி, சில விஷயங்களை பேசுகிறபோது, சில விஷயங்கள் அவசியம். இன்னைக்கு என்ன படத்த பத்தி பேசப் போறோம் அப்டின்னா, சேவல் அப்படின்னு ஏற்கனவே தமிழ் சினிமால ஒரு படம் வந்தது. குலதெய்வத்திற்காக நேர்ந்து விட்ட சேவலா அப்படின்னு கேட்டு இந்த படத்துடைய பேரை கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுவும் இதுவும் சம்மந்தம் இல்ல. இது வேறு கதை, வேறு கதைக்களம். இன்னைக்கு படத்துக்கான தலைப்பு என்ன தெரியுமா? கொலைச்சேவல். கொலைச்சேவல் படத்தினுடைய விமர்சனத்த தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நானும் படத்த பார்த்துட்டு வந்துட்டேன். படத்துல நிறை என்ன, குறை என்ன, என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கருப்பு கண்ணாடிய கழட்டாம அப்படியே விமர்சனத்த பண்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. கொலைச்சேவல் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன். இப்ப சமீப காலமா கலையரசன் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிராமியம் பின்னணியில இந்த கதை இவருக்காகவே உருவாக்கப்படுதா? இல்ல கதைக்காக இவர உருவாக்கிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அவ்வளோ பொருத்தமான ஒரு கதையோட கலையரசன பயன்படுத்தியிருக்காங்க. கலையரசன் வந்து ஒரு செல்ஃபோன் மூலமா தீபா பாலுவோட ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்புறம் நட்பு காதலாகுது. காதல் கல்யாணத்தில போய் முடியுது. தீபா பாலு அந்த கிராமத்தில இருக்கக்கூடிய ஒரு பெண். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும்போது, குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பொதுவாவே எதிர்ப்பு தெரிவிக்கிறது உண்மதான் இல்லையா? இருந்தாலும் பெற்றோரை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தீபா பாலு பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. நிறை மாத கர்ப்பிணி ஆயிடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறார் கலையரசன், தன்னுடைய நிறை சூழி அப்படிங்கிற குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இயல்பா இருக்கிற எண்ணம் தான் இல்லையா? தன்னுடைய மனைவிகிட்ட சொல்றாரு, நம்ம வந்து குலதெய்வத்துக்கு இது மாரி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும், போலாமா அப்படின்ட்டு. ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த டிராவல் தான் படத்தினுடைய கதையே. அந்த டிராவலுக்கு பின்னணியில சில பயமுறுத்தக்கூடிய அசம்பாவித, ஆச்சரியமான, அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது தான் படம். கொலைச்சேவலுடைய ஒன்லைன் ஸ்டோரி தாங்க. படத்த போய் பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்துல கலையரசர் வந்து அப்படியே அந்த நிஜமான கேரக்டராவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி தீபா பாலு எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு நிறைமாத கர்ப்பிணி எப்படி இருக்கணும்? ஒரு இயல்பா உடல் மொழி எப்படி இருக்கணும்? அவங்க எப்படி பேசணும்? ஒரு கிராமிய பெண் எப்படி இன்னசென்ஸியா அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ட் ஆகணும்? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக போற போக்குல போட்டுட்டு போறாங்க. நல்ல தேர்வு. அப்புறம் பாலசரவணன் இப்ப சமீப காலமாக எல்லா படங்களையும் நல்லா அழகா நடிச்சுட்டு வராரு. ஒவ்வொரு படத்திலயும் தனக்கான காமெடியை கலந்து வீசினாலும் கூட, காமெடியை கடந்து நடந்துகிட்டு இருக்காரு. அது அவருடைய மிகப்பெரிய பலம் நான் நினைக்கிறேன். இந்த படத்திலேயும் கொலைச்செவல்ல பாலசரவணனுடைய நடிப்பு கேரக்டர சூப்பரா காட்டுது. அது அந்த கேரக்டர் யாரா இருந்தா கூட அப்படியே அது எதார்த்தமா போயிடும். ஆனா பாலசரவணன் அத கொஞ்சம் ரொம்ப அழகா மோட்டிவேட் பண்ணி, அந்த கேரக்டருக்குள்ள தன்னை வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சு, ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய நடிப்பு பேசப்படக்கூடிய நடிப்பாகவே இருக்கு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் கஜராஜ் அப்படின்ட்டு. கஜராஜ் வந்து படத்துல பேசவே இல்லங்க. சுத்தமா பேசல. அதாவது வசனம் பேசாத ஒரு மனிதன், தன் கேரக்டர் மூலமா ஒரு கொடூரமான சிந்தனை வெளிப்படுத்துற மாரியான ஒரு பாங்கும், அதை பற்றி பேசக்கூடிய பார்வையாளருக்கு தன்னுடைய நடிப்பை கடத்துறது இருக்கு இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப். கஜராஜ் வந்து இந்த படத்துல பேசாமலேயே நம்மை பேச வைத்து விட்டார். ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அதாவது கொடூரமான சிந்தனைகள் உடையவங்கள பார்க்கும்போது, ஏன் ஸ்க்ரீன்ல வரான் அப்படின்னு சொன்னா, அதான் அந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் அந்த நடிகருடைய நடிப்பு. ஏன்னா, அட என்னடா இவரு அப்படிங்கிறத விட, இவன் மட்டும் உள்ளே வந்துடக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி அந்த கோவமும், ஆக்ரோஷம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கஜராஜ் மேல நமக்கு இயல்பாவே எட்டி பாக்குது. அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய நட்சத்திர பட்டாளங்க. இந்த கிராமிய களம் சார்ந்த மனிதர்கள். அப்புறம் வந்து விஜய் சத்யா, அதுக்கப்புறம் வந்து இந்த அகரன் வெங்கட், அதுக்கப்புறம் வந்து ஆதவ சந்திரன், அப்புறம் நிறைய லக்ஷ்மிகள், தனலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி இல்ல தனலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, அப்புறமா வந்து விஜயலக்ஷ்மி அப்படி, அப்புறம் வந்து மஞ்சுளா, அப்புறம் கயல், அப்புறம் மணிமேகலை, இப்படி நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. நடிச்சிருக்காங்கன்றத விட ஒரு கிராமியத்தை போயிட்டு அப்படியே கேப்சர் பண்ணி தூக்கின்னு வந்துட்டு பாருங்கப்பா படத்த, அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து சேர்த்திருப்பது படத்துல நடித்த நடிகர்களை அப்படியே வாழ வைத்திருக்கிறாங்க.
பிஜி முத்தையாவுடைய ஒளிப்பதிவு படத்தை அந்த கிராமத்துக்கே நம்ம இட்டுட்டு போகுது. கொலைச்சேவல் அப்படின்னோனே அது வந்து கிராமிய கதை அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம், அந்த கிராமத்துக்கே உரிய சில விஷயங்கள செய்யணும் இல்லையா? அத தார்மீகமாக செய்திருக்கிறார் பிஜி முத்தையா தன்னுடைய ஒளிப்பதிவின் வழியாக. அதே மாரி அஜய் மனோஜ் வந்து படத்தினுடைய படத்தொகுப்பாளர். அவரும் தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். சாந்தன் இசை ஆ பாடல்கள் தாண்டி பின்னணி இசை இருக்கு இல்லையா? அங்க பயணம் மேற்கொள்ற வரைக்கும் இயல்பா போகுது. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமானவும், நம்ம எதிர்பார்க்காத அமானுஷ்யமாவும், சில ஆச்சரியமான விஷயங்களுக்கும் இசை இருக்கு இல்லையா? இசை அப்படியே அந்த ஆடியன்ஸ் நம்மள பார்வையாளர்களை அவங்களுடைய டிராவல் பண்ண வைக்குது. கலையரசனோடையும், அ தீபா பாலுவோடையும் நம்ம அப்படியே டிராவல் பண்றோம் அவங்களோடையே. அந்த டிராவல் பண்ணும்போது அவங்க எங்கெங்கெல்லாம் அதிர்றாங்களோ, அங்கெல்லாம் நம்ம அதிர்றோம். அந்த இசை வந்து அந்த மேஜிக் செஞ்சிருக்கு. சாந்தனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தினுடைய இயக்குனர் வி.ஆர். துதிவாணன். துதிவாணன் இந்த படத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஒரு கிராமிய கதை, ஒரு காதல் கதை, அதற்குள்ள ஒரு அதாவது ஒரு சாதிய விழுமியத்தை ஒரு சுகர் கோட்டடா உள்ள வச்சுக்கிட்டு, அத வந்து டிராவல் பண்றதுக்கான நாட் அப்படின்னு காட்டாம, அத அப்படியே ஊடார வுட்டு, ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படி இப்படின்னு காமிச்சு நம்மள கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. கிளைமேக்ஸ்ல நீங்க பெண்ணா இருந்தா கண்டிப்பா அழுதுருவீங்க. ஆணா இருந்தாலும் நிச்சயமாக கண் கலங்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு அ கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல நின்னு இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நெறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பிரஸ் மீட்லயே கூட படத்த பார்த்துட்டு வெளிய வந்த பத்திரிக்கையாளர் பெண்களே கூட அப்படியே கண் கலங்கிட்டு கர்ச்சீஃப்ல கண்ண தொடச்சுட்டு தான் வந்தாங்க. ஸோ அந்த கடைசி சீன் அந்த கிளைமேக்ஸினுடைய ய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா? அந்த தாக்கம் கொலைச்சேவலை தூக்கி நிப்பாட்டுகிறது அப்படின்னே சொல்லுவேன். ஆ இந்த படத்த தியேட்டர்ல பாருங்க. வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக. நல்ல படம். அருமையான ஒரு படம். ஆ கொலைச்சேவல் டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் உள்ளிட்ட அத்தனை பேருமே இதில வேலை செஞ்சிருக்காங்க. கலையரசன், தீபா பாலுவுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ஏன்னா, அவங்க வாழ்ந்தே இருக்காங்க இந்த படத்தில. சரியா? சரி படத்த பத்தின விமர்சனத்துக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்க பிரியப்படுறீங்களோ, யோசிக்கக்கூடாது. என்ன மாரி கண்ணாடி போட்டுக்கிட்டு கூட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் அல்லது இன்னொரு நேர்காணலுடன் உங்களை வழக்கம் போல் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. சி யூ. பை. கண்ணாடி கழட்டிடட்டுமா? பை.